நாகை நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகரில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகள் சேதமடைந்து மிகவும் மோசமாக காணப்படும் நிலையில் 500 வீடுகள் இருக்கும் இடத்தில் 18 வீடுகளுக்கு மட்டும் அரசு பராமரிப்பு தொகை ஒதுக்கியதால் குடியிருப்பு வாசிகள் ஆவேசமடைந்துள்ளனர். வீடெல்லாம் ரொம்ப டேமேஜா போயிட்டு மழை பெஞ்சதுன்னா வீடு ஃபுல்லா தண்ணி சலிக்குது. எங்களால குடியே இருக்க முடியல. நாங்க ஒரு நாளும் உயிருக்கு போராடி தான் அந்த வீட்டுல நாங்க படுத்து தூங்குறோம். இந்த கொஞ்சம் இடம் எங்க கிடைக்கும் அந்த இடத்துல ஒதுங்கி உட்காந்துக்கலாம். விடிய உட்காந்துருக்கோம். மழையில சுத்தமா எங்களுக்கு இடமே கிடையாது. மழை பெஞ்சா வீடு ஃபுல்லா செவ்வறு ஃபுல்லா தண்ணி சலியுது. மேல இருந்து கொட்டுது. மேல சீலிங் ஃபுல்லா எல்லாமே டேமேஜ் ஆயிட்டு. அதனால எங்களுக்கு வீட தளத்தை சரி பண்ணி தலை ஒட்டி கொடுக்கணும். எல்லாருக்கும் மகாராஷ்டிரா ஃபுல்லாவே எங்களுக்கு தளத்தை ஒட்டி சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைனாக்கா நாங்க ஃபுல்லா 500 வீடு கலெக்டர் ஹவுஸ் வாசல்ல தான் நிப்போம். மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்துச்சுட்டு எங்களால குடியிருக்க முடியல சார். எங்களுக்கு வீடு தான் எங்களுக்கு வேணும். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் தர்ஷினி. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகரில் சுமார் 500க்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்பு வீடுகள் உள்ளது. 2004 ஏற்பட்ட சுனாமி பேரலையில் வீடுகள் இழந்த பல்வேறு பகுதி மீனவர்களுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த வீடுகள் அனைத்தும் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. வீட்டின் மேற்கூரைகள் அனைத்தும் பெயர்ந்து விழுந்து கான்கிரீட் கம்பிகள் நீட்டிக் கொண்டு உள்ளது. சுவர்கள் எல்லாம் வெடிப்பு விழுந்து சாய்ந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் அப்படியே வீட்டுக்குள் ஒழுகி வருவதால் வீட்டுக்குள் வசிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இதனால் இந்த வீடுகளில் குடியிருக்கும் பல பேர் வீட்டை விட்டு வெளியேறி வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். வீட்டின் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் கான்கிரீட் இழந்து விடுவதால் குழந்தைகள் வைத்துக் கொண்டும் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கான்கிரீட் கூரை இருந்து வருவதில் சிலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். முழுவதுமாகவே குடியிருக்க தகுதியற்றவர்களின் பகுதி மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் குடியிருப்பு வீடுகளை மறுசீரமைப்பு பராமரிப்புக்காக அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதி 18 வீடுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மற்ற வீடுகளை சேர்ந்தவர்கள் 500 வீடுகளுமே சேதமடைந்துள்ள நிலையில் 18 வீடுகளுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கியது எப்படி என அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடியிருப்பு வாசிகள் கூறும்போது ஒவ்வொரு வீடுகளுமே சேதமடைந்து குடியிருக்க முடியாத அளவுக்கு உள்ளது. இங்கு இருப்பவர்கள் அனைவருமே அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய தினக்கூலியில் தான். இப்படி இருக்கையில் எப்படி 18 பேருக்கு மட்டும் நிதி ஒதுக்கியுள்ளது, ஆளுங்கட்சி வேண்டியவர்கள் மட்டும் ஒதுக்கியுள்ளதாக புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் நாங்களும் ஓட்டு போடவில்லையா, நாங்கள் இந்த நகராட்சியில் இல்லையா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பி தங்களின் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சேதமடைந்த வீடுகள் அனைத்து வீடுகளுக்கும் புதிய வீடு கட்டித்தர வேண்டும், மறுசீரமைப்பு பராமரிப்பதற்கான நிதியை பாராபட்சம் மட்டும் அனைத்து வீடுகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற அப்பகுதி வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.